அனைவருக்கும் வணக்கம். நட்ராஜ் நாவலின் நெஞ்சில் நெஞ்சில் இதோ இதோ, எழுத்தும் குரலும் நான் உங்கள் அபிராமி. வாங்க கதைக்குள்ள போகலாம். அந்த ஸ்டார் ஹோட்டலில் பர்த்டே பார்ட்டி நடந்து கொண்டிருந்தது. அது சென்னை ரவுடிகளை தன் கண்ட்ரோலில் வைத்திருக்கும் போலீஸ் கமிஷனர் முரளிதரன் IPSின் ஒரே செல்ல மகள் வைஷாலியின் 20வது பிறந்த நாள் விழா. பலத்த பாதுகாப்புகளுடன் அது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. முரளிதரன் சென்னை நகர தலைமை போலீஸ் கமிஷனராகவும் அவருடைய மனைவி ரேகா. இவர்களின் ஒரே மகள் வைஷாலி. ரேகாவோ இப்பொழுதும் பார்ப்பதற்கு சிறு பொன் போல அழகாக இருப்பவள். அவருடைய மகள் என்றால் சும்மாவா, வயதுக்கே உரிய அழகும் சேர்ந்து மிகவும் அழகாக இருந்தாள். அவள் அங்கேயே புகழ்பெற்ற கல்லூரியில் BCom 2ஆம் ஆண்டு படித்து வருகிறாள். படிப்பில் எல்லாம் சுட்டி கிடையாது. ஏதோ அரியர்ஸ் வைக்காமல் பாஸ் செய்வது பெரிய விஷயம். ஃப்ரெண்ட்ஸ் கேங் என்று அமைத்து ஊர் சுற்றி ஷாப்பிங் செய்து NGO ஒன்றில் சேர்ந்து பணம் சேர்த்து அனாதை ஆசிரமம் முதியோர் இல்லங்களுக்கு சென்று அவர்களுக்கு உதவுவாள். சில இடங்களுக்கு செல்லும் போதெல்லாம் தந்தையும் அழைத்துச் செல்வாள். அவளுடைய தோழி தோழர் படைகளும் பார்ட்டிக்கு வர, இன்னும் அவளை காணவில்லையே என்று, பர்த்டே பேபியை காணவில்லை என்று கீர்த்தி சக தோழி மாயாவிடம் சொல்ல, அவளும் கொஞ்சம் ரைட்ல சூடு என்று சொல்ல, அங்கே உதாப்பு வண்ண டிசைனர் லாங் ஃப்ராக்கில் மாடல்களுக்கே சவால் விடும் அளவிற்கு உயரத்துடன் மெல்லிய தேகத்துடன் அழகான தேவதை போல் நடந்து வந்தாள் வைஷாலி. அவள் காலை அனாதை ஆசிரமத்திற்கு சென்று அவர்களுக்கு உணவளித்துவிட்டு புதிய உடைகளை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு வர லேட்டாகிவிட்டது. கூடவே பாட்டி ஞானமும் தாத்தா வெங்கடேசனும் வந்தனர். முரளிதரன் தன் மகளை பார்த்து மெய்மறந்து நிற்க, கிட்டே வந்த வைஷாலி டாடி என்று அழைக்க, அவர் தன் நிலைக்கு வந்தவர் பெண்ணை அணைத்து விடுவித்து கேக் கட் செய்ய இடத்திற்கு அழைத்துச் செல்ல, அனைவரும் சூழ கேக் கட் செய்து அப்பா அம்மா பாட்டி தாத்தா ஃப்ரெண்ட்ஸ் என்று ஊட்ட, அவர்களும் இவளுக்கு ஊட்ட, அது மிகப்பெரிய கிங் கேக்ஸ் என்பதால் அனைவருக்கும் வெட்டி கொடுக்கப்பட பாட்டும் டான்ஸுமாக பார்ட்டி ஏக கலீபரமாக முடிந்தது. மறுநாள் காலை எப்பொழுதும் போல கல்லூரி சென்று மாலை அவளுக்கான கார் டிரைவர் வர அவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு கீர்த்தியின் காரிலேயே சென்றாள். திடீரென்று கீர்த்தியிடமிருந்து காரை வாங்கி இவள் ஓட்ட, ஏய் வேண்டாம் டி, நீ ரேஷ் டிரைவிங் என்று கீர்த்தி சொல்ல சொல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம், சீட் பெல்ட்டை போட்டுக்க என்று சொல்லி எந்த ஒரு சிக்னலிலும் நிற்காமல் இவள் காரை ஓட்ட, ஏய் வண்டி நம்பரை பார்த்து எனக்கு ஃபைன் வருண்டி என்று கீர்த்தி சொல்ல, அரசியல் இதெல்லாம் சகஜமப்பா என்று ஓட்டி கொண்டிருந்தாள் வைஷாலி. கீர்த்தி நொந்து போகும்படி திடீரென்று பிரேக் பிடிக்கிறேன் என்று ஆக்சிலேட்டரை காலை அழுத்தி மிதிக்க, கார் முரண்டு பிடித்து ஒரு டிராஃபிக் போலீஸின் பைக்கை இடித்து அதில் அமர்ந்த டிராஃபிக் போலீஸும் கீழே விழ, அவர் சரிவாக விழுந்ததால் அவருக்கு எந்த அடியும் படவில்லை. அதற்குள் கீர்த்தி பதற, போலீஸும் எழுந்து வந்து, என்ன இது இவ்வளவு வேஸ்டா ஓட்டுறீங்க, இது என்ன கார் ரேஸ் ஏரியாவா இல்லை என்று கத்த, அதற்குள் மக்கள் கூடிவிட்டனர். அந்த வழி சென்ட்ரல் மினிஸ்டர் போகிற வழி என்பதால் அதை செக் பண்ண வந்த டிராபிக் போலீஸுக்கே இந்த நிலைமை ஏற்படுத்தினாள். அதே நேரம் அங்கு ஒரு சைரன் வண்டி வந்து நிற்க, அதிலிருந்து இறங்கி வந்த அந்த ஏரியா ACP அரவிந்த் என்னவென்று பார்த்தபொழுது காரிலேயே அமர்ந்திருந்த வைஷாலியை பார்த்தான். டிராபிக் போலீசிடம் விவரம் கேட்டறிந்து கார் கதவை கீர்த்தியிடம் சொல்லி திறக்க சொல்லி காரை பூட்டி சாவியை எடுத்தான். வைஷாலியோ போனை எடுக்க, அவளிடமிருந்து போனை இவன் பிடுங்கிக் கொள்ள, காரை ஸ்பீடா ஓட்டினது, இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணது, எதிர்த்து பேசினது எல்லாத்துக்கும் ஒரு கேஸை போடுங்க என்று சொல்லி டிரைவிங் லைசன்ஸ் என்று கேட்க, வைஷாலியோ வீட்டில் இருக்கு என்று சொல்ல, கீர்த்தியோ அரவிந்திடம் சார் இது என் கார் என்று சொல்ல, உடனே அவன், ஓ மேடம் கிட்ட கார் இல்லையா, உன் கார்ல தான் டிரைவிங் கத்துக்கிறாங்களா என்றாள்.
உடனே கீர்த்தியோ, சார், இவ பேரு வைஷாலி, இவ கமிஷனர் முரளிதரனோட பொண்ணு என்று சொல்ல, ஓ என்று சொல்லி அவன் அணிந்திருந்த கூலிங் கிளாஸை லேசாக இறக்கி அவளை பார்த்தான். அப்ப உன்கிட்ட லைசன்ஸ் இல்ல, நான் பார்க்கும்போது நீ தான் டிரைவ் பண்ண, அப்படித்தானே அப்படித்தானே என்று டிராபிக் போலீஸை பார்த்து கேட்க, அவனும் ஆமாம் சார் என்று சொல்ல, சார் என் கார்ல ஏறுங்க என்று சொல்ல, வைஷாலியோ, நான் யாருன்னு தெரிஞ்சுதான் செய்றீங்களா என்று கேட்க, எஸ் மேம் என்றான். இவன் அங்கேயே இருந்து ஸ்டேஷன் சென்று டிராபிக் போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி அவளை அங்கே வைத்திருந்து அங்கிருந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ள கேஸ்களை செக்அப் செய்து கொண்டிருக்க, அப்போது ஒரு சைரன் ஒலி ஒலிக்க போலீஸ் காரிலிருந்து இறங்கினான் முரளிதரன். உள்ளே வந்த அவரை பார்த்து, அரவிந்தன், சார், ஐ எம் அரவிந்தன், ஏசிபி சவுத் என்று சொல்ல, எஸ் என்று தலையாட்டியவர், ஐ கேம் ஹியர் ஒன்லி ஃபார் மை டாட்டர் வைஷாலி என்று சொல்ல, சார், அவங்க ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க, பட் எதுவும் பெரிய காயம் எதுவும் இல்லை, ஆனாலும் கேஸ் போட்டிருக்கோம் என்று சொல்ல, யூ ஹேட் டன் யுவர் டியூட்டி வெல். கேஸ் அப்படியே இருக்கட்டும், லீவ் ஹர் பேல் என்று சொல்ல, அவள் கையெழுத்திட அப்பாவுடன் அவனை முறைத்தவாறு வெளியேறினாள். வீட்டிற்கு வந்த முரளிதரன் ருத்ரதாண்டவம் ஆடினார் மகளை பார்த்து. வைஷு, உனக்கு செல்லம் கொடுத்து ரொம்ப கெட்டு போயிட்ட. என்னவென்று வந்த தன் அம்மாவிடம் அப்பாவிடம் முரளிதரன் விஷயத்தை கூற, அவர்களோ, பெண் கழுதடா, ரொம்ப திட்டாத என்று பேத்திக்கு சப்போர்ட் செய்ய, உங்களால தான் இந்த நிலைமையில இருக்கா, இவ வெளியில போனா பிரச்சனை தான், இனி உனக்கு தனியா 2 பிரைவேட் பாடி கார்டை போட போறான். இவளோ தாத்தா பாட்டி பின்னால் பூனை போல ஒளிந்து கொண்டாள். அதை பார்த்த முரளிதரன், உன்னால ஒரே பிரச்சனை, இப்ப கேஸ் ஃபைல் ஆயிடுச்சு. ஊரை நான் காவல் காக்க, உனக்கு காவல் இல்லாம போய் இப்படி ஆயிட்ட. அப்பா, அம்மா, ரேகா, நீங்க இவளுக்கு கொடுத்த செல்லம் போதும். ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி ஒரு வாரம் வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியில போகக்கூடாது என்று சொல்லி போக, தாத்தா பாட்டி என்று இவள் சினிங்க, வீட்டிலே இரு தங்கம், அப்பா சொல்றதை கேளு என்று பாட்டி சொல்ல, ஓ பாட்டி, நீ என்ன அப்பா மாதிரியே பேசுற, என்னால் எப்படி ஒரு நாள் கூடவே என்னால் வீட்டிலேயே இருக்க முடியாது, ஒரு வாரம் எப்படி என்று சொல்ல, வா இரு, நான் உனக்கு ராமாயண கதையெல்லாம் சொல்றேன், டிவி பார்க்கலாம், சீரியல் பார்க்கலாம், கார்டனிங் பண்ணலாம், உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் டிசைன் பண்ணு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸையும் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கோ என்று பாட்டி சொல்ல, பாட்டி கடைசியா சொன்னியே அது ஓகே என்று சொல்லி ரூமுக்குள் போனாள். மறுநாள் கீர்த்தி, மாயா, தருண் வந்துவிட, கூட 4 நண்பர்கள் தருண் சிவாவும் வர, அனைவரும் வைஷாலியின் ரூமில் ஆஜராகிவிட, கீர்த்தியோ, வைஷு, நீ பண்ணது கொஞ்சம் தப்பு தாண்டி, அதுதான் இந்த ஹவுஸ் அரெஸ்ட் என்று கூற, நீ வேற, எங்க அப்பா இருந்த கோவத்துக்கு 1 மாசம் அரெஸ்ட் ஆகும்னு நான் நினைச்சேன் என்று சொல்ல, தருணும், வைஷு, வேற எதையும் நம்ம செய்ய முடியாதா, கேஸ் வேற இருக்கே, உடனே உங்க அப்பா ஏதாவது செய்யலாம் இல்ல என்று சொல்ல, சிவாவோ, டேய், அவர் கேஸ் வித்ட்ரா பண்ண கேட்க மாட்டார் என்று சொல்ல, மாயாவோ, எனக்கு ஒரு ஐடியா, வைஷு, நீ போய் அந்த ரூல்ஸ் ராமானுஜம், அதான் அந்த அரவிந்தன் கிட்ட போயிட்டு கேளு, அதுக்கு முன்னாடி அந்த டிராபிக் போலீஸ் கிட்ட போயிட்டு கொஞ்சம் ரிக்வஸ்ட் போடு என்று சொல்ல, தொடர்ந்த மாயா, உனக்கு வேற பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, நீ பேசாம உன் பாட்டி அழைச்சிட்டு போ என்று சொல்லும் பொழுதே பாட்டி ஞானம், நான் ரெடி என்று எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே வந்தார். பாட்டி, தாத்தா அம்மாவை எப்படி சமாளிப்ப என்று வைஷாலி கேட்க, அதனால என்ன, நான் பாத்துக்கிறேன் என்று சொல்ல, அந்த அரவிந்தனோட அட்ரஸை கண்டுபிடி, அந்த டிராபிக் போலீஸ் அட்ரஸை கண்டுபிடிச்சு சொல்லுங்க என்று கேட்க, தருணம், பாட்டி அட்ரஸ் ரெடியா இருக்கு என்று சொல்ல, சார், இப்பவே நம்ம கிளம்பலாம். இவர்கள் இருந்ததோ பெசன் நகரில், நீலாங்கரை பக்கமாக அரவிந்தனின் வீடு, அதே வழியில் டிராபிக் போலீஸின் வீடு. முதலில் வந்தது என்னமோ அரவிந்தனின் வீடு. அரவிந்தன் இருக்கும் நேரம் பார்த்து தருண் சிவா தகவல் கொடுக்க, இவர்கள் அவன் இருந்தபொழுது வீட்டுக்கு செல்ல செக்யூரிட்டியிடம் தகவல் சொல்லினார்கள். அவன் அரவிந்தனிடம் சொல்ல,
அவனும் சிறிது யோசித்துவிட்டு வரச் சொன்னான். உள்ளே சென்றபோது பாட்டி ஞானம் அவனிடம் வணக்கம் சொல்ல அவனும் அவர்களை அமர வைத்துவிட்டு பேச, தம்பி, நான் முரளியோட அம்மா, இவ என் பேத்தி, இவ அடிக்கடி இப்படிதான் எங்களை டார்ச்சர் பண்றா, இதான் அவ வேலை, இவளால் எங்க நிம்மதியே போச்சு என்று சொல்ல, இவனோ உங்க நிம்மதி போகலாம், ஊரா நிம்மதி போகக்கூடாது என்று சொல்ல, அதுக்கு தான் தம்பி, ஊட்டியில எங்களுக்கு ஒரு வீடு இருக்கு, இவளை அங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க காலேஜில் சேர்த்து நாங்களும் போலான்னு இருக்கோம் என்றதும், இது என்ன புது டிஸ்ட் என்று கேட்ட வைஷாலி பாட்டியை அதிர்ந்து பார்க்க, ஓகே பாட்டி, நீங்க அந்த டிராபிக் போலீஸ் கிட்ட பேசுங்க, அவரை கேஸை வித்ட்ரா பண்ண சொல்லுங்க என்று அரவிந்தன் சொல்ல, தம்பி, நீங்களே இதை செய்யக்கூடாதா, இப்பயே எங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இவ ஒரு வாரம் ஹவுஸ் அரெஸ்ட் வேலை இருக்கா, இன்னும் கொஞ்சம் லேட்டா போனா எங்கேயாவது ஃபாரினுக்கு இவரை பேக் பண்ணிடுவாரு உங்க அப்பா, அவருக்கு தெரியாம தான் நாங்க வந்திருக்கோம் என்று சொல்ல, சிரித்த அரவிந்தன் சரி நான் பண்றேன் என்றான். அதற்கு பிறகு வீட்டிலே யாரும் இல்லையா என்று பாட்டி அவனிடம் கேட்க, பாட்டி நான் மட்டும்தான் என்று அவன் சொல்ல, சமையலுக்கு என்று இவள் பாட்டி ஆரம்பிக்க, ஒரு அம்மா வந்து செஞ்சுட்டு போயிடுவாங்க என்றான். அம்மா அப்பா என்று கேட்க, அவங்க என் சின்ன வயசுல இருந்தபோதே தவறிட்டாங்க, கொஞ்ச நாள் மாமா அத்தை பார்த்துக்கிட்டாங்க என்று சொல்ல, இதெல்லாம் கேட்டு மனசுக்குள் கஷ்டப்பட்ட பாட்டி, சரிப்பா நாங்க வேற வந்து உனக்கு கஷ்டம் என்று சொல்லி சமையல்காரம்மா கொண்டு வந்த காப்பியை இருவருக்கும் ஊற்றி கொடுத்தான் அரவிந்தன். குடித்துவிட்டு இருவரும் விடைபெற வைஷாலி அவனுக்கு ஒரு சிறு புன்னகையாலே தேங்க்ஸ் சொன்னாள். ஒரே வாரத்தில் வைஷாலியை கேஸிலிருந்து விடுவித்து அப்பாவும் அம்மாவும் அவளை ஃப்ரீயாக்க, அடுத்த சில தினங்களில் மீண்டும் நண்பர்களுடன் சேர்ந்து ஓட்டலில் உணவருந்திக் கொண்டிருந்த வைஷாலியை பார்த்து விட்டான் அங்கு வந்த அரவிந்த். நீ இன்னும் ஊட்டி போல, உங்க பாட்டி உன்னை ஊட்டிக்கு அழைச்சிட்டு போறதா என்கிட்ட சொன்னாங்களே என்று சொல்ல, உடனே நான் ஊட்டி போனால் கொடைக்கானல் யார் போவா, கொடைக்கானல் அழுகுமே, அதனால நான் ஊட்டிக்கு வரலன்னு பாட்டிக்கிட்ட சொல்லிட்டேன் என்று வைஷாலி சொல்ல, காண்டான அரவிந்த், பாட்டியும் பேத்தியும் திட்டம் போட்டு பொய் சொல்லியிருக்கீங்க என்று சொல்ல, வைஷுவோ சின்ன கரெக்ஷன், பாட்டி இல்லை நான் மட்டும்தான் என்றாள். இருக்கும்டி உனக்கு, இருக்கும்டி உனக்கு என்று அவள் காதலிகை இவன் கூற, உடனே அவள், என்ன சந்தோஷ், ஏன் இப்படி பேசுறீங்க என்று சொல்ல, அதை பார்த்த அரவிந்த் ஒரு கணம் தடுமாறி, இங்கிருந்தா இவன் நம்மளை பைத்தியமாக்கிடுவா என்று நினைத்து வேகமாக செல்ல, அவனை பார்த்த அந்த கோஷ்டியோ சிரிக்க ஆரம்பித்தது. ஒரு நாள் வைஷாலி ஷாப்பிங் போய்விட்டு திரும்பி ஃப்ரெண்ட்ஸுடன் வரும்பொழுது இவள் போனை பார்த்து கொண்டே பின்னால் வர, ஃப்ரெண்ட்ஸ் முன்னே சென்றுவிட, இது தெரியாமல் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் வேறு ஒரு பக்கம் இவள் தேட, திடீரென்று 4-5 பேர் வைஷாலியை சூழ, யார் என்ன என்று பார்ப்பதற்குள் அவர்கள் முகத்தை சரமாரியாக தாக்கப்பட்டனர். நிலைகுலைந்த அனைவரும் சாய்ந்தனர். பார்த்தால் கையை உதறிக்கொண்டே அவளை பார்த்து வந்தான் அரவிந்தன். மஃப்டியில் இருந்தான். நீங்க இங்க எப்படி என்று அவள் கேட்க, நான் கேட்கணும், நீ தனியா இருக்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் இங்க என்று கேட்க, அவங்கள மிஸ் பண்ணிட்டேன், வேறொரு பக்கத்துல இருக்காங்க, இப்ப வந்துடுவாங்க. சரி, இவங்க யார் இவங்க என்று அவனே பின்ன திருப்பி கேட்டாள். என்ன கேட்டா, நீ யாராவது வம்பு பண்ணியிருப்ப, அதான் இப்படி என்று சொல்ல, உடனே இவன், நாம எப்படி எதுவும் பண்ணவில்லையே என்று யோசிக்க, உடனே அவன், உன் ஃப்ரெண்ட்ஸ் வரும் வரை இங்கேயே இருக்கிறதா உத்தேசமா, சரி வா என் கார்ல ஏறு, உன்னை உன் வீட்டில் டிராப் பண்றேன் என்று கூறினான். இவளும் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜை போட்டுவிட்டு அவனுடன் காரில் ஏறி சென்றாள். காரில் செல்லும் போதே, சாரி சார் உங்களை டீஸ் பண்ணதுக்கு, அதுக்கு முன்னாடி காரை ரேஷ் டிரைவிங் பண்ணதுக்கும் சாரி, இப்போ நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலைனா ஐயோ என்று இவள் சொல்ல, அவனும் இட்ஸ் ஓகே, எங்க உங்க பாடி கார்ட்ஸ் என்று கேட்க, நோ அவங்கள ஏமாத்திட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன் என்று இவள் சொல்ல, உன்னை என்ன பண்ண, உங்க அப்பாவை சொல்லணும், ஊர் முழுக்க வேலை பார்க்கிறார், காவ காக்கிறார்,
பெத்த பொண்ணை ஏமாத்துறது, பெத்த பொண்ணே ஏமாத்துறது தெரியல என்று அவன் சொல்ல, சார் இதை வீட்டில் சொல்லாதீங்க என்று இவள் கெஞ்ச, உன் திருட்டுக்கு நான் கூட்டாளியா? நவர் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த சார் மோரெல்லாம் வேணாம், கால்மி அரவிந்தன் என்றான். இவளோ சற்றே திமுருடன் சரிடா அரவிந்த் என்று சொல்ல, அவன் முறைக்க இவளோ கண்களிலேயே சாரி சாரி என்று சொல்ல, அவன் என்னமோ தெரியாத ஒரு இன்பச்சூழலில் சிக்கியதை போன்று உணர்ந்து அவனே அறியாமல் அவன் கடுகடு முகத்தில் சிரிப்பு வந்தது. வீட்டிற்கு வந்தவன் அவளை டிராப் செய்து பாட்டி தாத்தா அம்மாவை பார்த்து விஷயத்தை கூற அதிர்ந்து போயினர். இவளோ மம்மி மம்மி இனி நான் நல்ல பிள்ளையா இருப்பேனா, இதை டாடிகிட்ட மட்டும் சொல்லாதீங்க என்று சொல்ல, அம்மாவே இவளை ஒரு முறை முறைக்க, இவளோ தூப்புக்கரணம் போடுவதைப் போல ஒரு பாவனை செய்ய, நீ பாடி கார்ட்ஸோட தான் போகணும் என்று கண்டிப்பாக சொல்ல, அரவிந்தன் காஃபி மட்டும் அருந்திவிட்டு அனைவரிடம் இடைபெற்று கண்களால் இவளிடம் இடைபெற்று சென்றான். இவளோ என்னவென்று தெரியாமல் ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கொண்டே தன்னுடைய ரூமிற்கு வந்தாள். அவன் புகைப்படம் ஏதாவது மீடியாவில் கிடைக்குமா என்று அரவிந்தன் ஏசிபி என்று தேட கிடைத்தது ஒரு போட்டோ. அதை பார்த்து அதை பயோடேட்டாவும் கிடைக்க, பயப்பிள்ளைக்கு அம்மா அப்பா இல்லையா, பாவம் இல்ல, இட்ஸ் ஓகே, நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுக்கலாம் என்று சொல்லி போனில் உள்ள அவன் போட்டோவிற்கு ஆசையாக முத்தமிட, காரில் வீடு நோக்கி சென்று கொண்டிருந்தவனுக்கு ஒரு செகண்ட் இனம் புரியாத ஒரு உணர்வு ஏற்பட்டு காரை ஓரமாக நிறுத்தி தான் நிலைப்படுத்திக் கொண்டு அந்த உணர்வை சிறிது நேரம் ரசித்துவிட்டு பிறகு சிரித்துக் கொண்டே காரை ஓட்டினான். பிறகு தொடர்ந்த நாட்களில் வைஷாலி அரவிந்தன் போன் நம்பரை வாங்கினாள். எங்கேயாவது போவது என்றால் அவனுக்கு மெசேஜ் செய்து வர முடியுமா என்று கேட்க, அவனோ ஐ எம் பிஸி என்று இப்படியே செய்து கொண்டிருந்தான். அவள் ரொம்ப நொந்து போனாள். ஒரு நாள் அவனிடமிருந்து மெசேஜ் வந்தது, காஃபி ஷாப்பிற்கு வர முடியுமா என்று. இவளுக்கு தலைகால் புரியவில்லை. ஓகே என்று பதில் அனுப்பி உள்ளுக்குள் இருந்த அவளுடைய மனசாட்சியோ, அவன் நீ கூப்பிட்டும் போது உடனே இப்படி வந்தானா, நாக்க தொங்க போட்டு போறியா என்று கேட்க, இவளும் யோசிக்க, இவளும் மனசாட்சியிடம் இந்த ஒரு முறை மட்டும் ப்ளீஸ் அலோவ் பண்ணிடு, அப்புறம் அவனா தானா வருவான், கண்டிப்பா நான் கூப்பிட மாட்டேன் என்று டீல் பேசி ஜீன்ஸ் டாப்பில் கிளம்ப, அவளுடன் சென்ற கார்ட்ஸ் அவளை ஓட்டலில் விட்டுவிட்டு வெளியில் காவலுக்கு நின்னர். இவளோ இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டான் போல என்று நினைத்தாள். உள்ளே சென்றவளுக்கு இன்ப அதிர்ச்சி. காபி என்று சொல்லி அழைத்து ஒரு கேண்டில் லைட் டின்னரை தனியான உறுப்பில் ஏற்பாடு செய்து வைத்திருந்தான். அவளுக்கு பிடித்தமான ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட இருக்க, எப்படி தெரியும் என்று இவள் கேட்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன் என்றான். அவள் கையை பிடித்து அழைத்து ஒரு சேரை தள்ளி அவளை அமர வைத்தான். பின்னர் அவனும் எதிர் சேரில் அமர்ந்தான். இட்ஸ் ஃபார் மை ஏஞ்சல் கேர்ள் என்று சொல்ல, இவளோ வெட்கப்பட, ஹலோ உனக்கு வெட்கப்படக்கூட தெரியுமா என்று கேட்க, ஏன் தெரியாது என்று இவள் சொல்ல, இங்க நீ தான் இப்ப நீங்க தான் என்னை வெட்கப்பட வச்சிட்டீங்களே என்று அவள் சொல்ல, ஏன் அச்சம் பட்டுட்ட, இப்ப வெட்கப்பட்டுட்ட, மற்ற எல்லாத்தையும் நான் தான் உனக்கு கொண்டு வரணுமா என்று அவன் சொல்ல, அவளோ மற்ற எல்லாம் எது என்று கேட்க, அதாமா மடம் அச்சம் நாணம் பயிர்ப்பு என்று சொல்ல, அப்படின்னா என்ன என்று இவள் கேட்க, சரி எனக்கு டைம் இல்லை, அப்புறம் உனக்கு கிளாஸ் எடுக்கிறேன் என்று சொல்லி அவள் கண்களை நோக்கி தன் கையை காட்டி சாப்பிடச் சொன்னான். இவளும் எடுத்து உண்ண ஆரம்பித்து, ஸோ பிகாம் செகண்ட் இயர் படிக்கிற, எப்படி நல்லா படிப்பியா, ஃபியூச்சர் பிளான் என்ன என்று கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் நல்லா படிக்க மாட்டேன், சுமாராக தான் படிப்பேன், பின்னாடி MBA படித்து பிஸ்னஸ் செய்யலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபானு இருக்க என்றாள். அப்போ உனக்கு சமைக்க தெரியுமா என்று அவன் கேட்க, நோ நோ நோ, இங்கே பார்க்குறீங்கல்ல நல்லா சாப்பிடுவேன். இவளோ என்னவோ புதுசாக பொண்ணு பார்க்க வர மாதிரி இவ்வளோ கேட்க இருக்கீங்களே,
பொண்ணு தான் பார்த்துட்டீங்களே என்று சொல்ல அவன் கொஞ்சம் அவளை அவளுக்கு கொஞ்சம் வெக்கமாக அவனை பார்த்து, அவனும் பார்த்துட்டேன் தான், ஆனால் பொண்ணு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருப்பாளா அப்படின்னு பார்க்குறேன் என்று சொல்ல, கோஆப்ரேட்டிவ் இதோ கூப்பிட்டீங்களே வந்துட்டேனே, நீங்கள் மட்டும்தான் நான் கூப்பிட்டு வரல என்று அவள் முகத்தை சோகமாக வைத்து கொண்டு சொல்ல, இட்ஸ் ஓகேம்மா ஐம் சாரி என்றான். இப்படி சொல்லக்கூடாது என்று அவள் சொல்ல, எப்படி சொல்லணும் சாரி என்று கேட்டுக்கொண்டே சேரிலிருந்து எழ, இவளும் சேரிலிருந்து எழ, இவளுடைய ட்ரெஸ் மாட்டிக்கே விழப்போக அவளை ஏதோ பிடிக்க போனவன் டேபிளை தள்ளிவிட தண்ணீர் சாப்பாடு அவர்கள் மீது சரிந்தது. ஏதோ ஒரு ஸ்வீட் டிஷ் அவள் முகத்தில் ஒட்டி இருக்க, உடனே அவன் எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது சாப்பிட போறேன் என்று சொல்லிக்கொண்டே அவள் முகத்தில் இருந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு, ஏய் இது ரசகுல்லா என்று சொல்ல, இவளோ ஏச்சி என்று சொல்லி பின்னர் நடைபெற்ற காதல் விளையாட்டுக்கு இருவரும் உடன்பட்டு ஒருவருக்கொருவர் முத்தமிட்டு கொண்டனர். பின்னர் அந்த முத்தம் இதழ் வரை சென்றது. பின்னர் அடிக்கடி அவர்களுடைய சந்திப்பு நிகழ ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிய வர மெதுவாக முரளிதரனுக்கும் தெரிந்தது. அவர் மகளை அழைத்து கேட்க அவளும் ஆமாம் என்று சொல்ல, இவரோ பிறகு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன் தாய் தந்தையுடன் பேசினார். அவன் பணிபுரியும் இடங்களில் நல்ல பேர் பெற்றிருக்கிறான், உழைத்து வந்திருக்கிறான். தாய் தந்தை இல்லை, வளர்த்த மாமா அத்தையும் இறந்துவிட தனியாக வளர்ந்து எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாமல் சாதித்திருக்கிறான். இவையெல்லாம் தனியாக அப்பா அம்மாவிடம் மனைவியுடன் கூற அனைவரும் ஒத்துக்கொண்டு பிறகு வைஷாலிக்கு சம்மதம் சொல்ல, ஒரு நாள் அவனிடம் சம்மதம் பேச செல்ல அவனும் ஓகே சொல்ல, ஒரு நல்ல நாளில் அவனுக்கும் அரவிந்தனுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. முகூர்த்த புடவை வாங்க, அவன் சைடில் ஏதோ தாலி டிசைன் என்று சொல்லி தாலி செய்ய, மற்ற பர்ச்சேஸ் என்று மாறி மாறி அவனும் அவளும் சில நேரங்களில் ஃப்ரெண்ட்ஸுடன், சில சமயம் தாத்தா பாட்டியுடன், அம்மாவுடன் இவள் சேர்ந்து ஷாப்பிங் செய்தாள். அழகான மணப்பெண் அலங்காரத்தில் அவன் அவளுக்கு கொடுத்து நகைகளை அணிந்து வானத்து தேவதை போல தன் தோழிகள் புடைசூழ வந்து நின்றாள் வைஷாலி. மணமேடையில் அமர்ந்து மந்திரங்கள் ஒழிக்க, ஐயர் மந்திரங்கள் ஓத, தாலி எடுத்து அரவிந்தனும் கொடுத்து தாலி கட்டுங்கோ என்ற சமயம் அரவிந்தன் எழுந்தான். இந்த பெண் எனக்கு வேண்டாம், இவள் ஒரு கொலைகாரி, இவளை நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்று கூற அதிர்ந்து போயினர் வைஷாலி உட்பட அனைவரும். என்ன இது, மணமேடை ஏறி இப்படி செய்கிறானே என்று நினைத்தனர். முரளிதரனோ, அரவிந்த் என்ன இது, ஏன் இப்படி செஞ்சிறீங்க என்று கேட்க, எஸ் சார், நான் சொல்வது உண்மை. உங்க பெண் ஒரு கொலைக்காரி. என் தம்பி, அதாவது என்னை மகனாக வளர்த்த என் அத்தை மாமாவின் மகனான சித்தார்த்தை ஆசை வார்த்தை சொல்லி காதலித்து, அதுவும் உங்க பொண்ணு 10th படிக்கும் பொழுதே என்று சொல்லும் பொழுதே வைஷாலியின் நினைவலைகள் பின்னால் சென்றது. அந்த பெயர் பெற்ற பள்ளியில் அவள் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தாள். கூடவே தருண், சிவா, மாயா, கீர்த்தி என 5 ஒன்றாக படித்தனர். அந்த வருடம்தான் புதிதாக பள்ளிக்கு வந்து சேர்ந்தான் சித்தார்த். வந்த புதிதில் அவன் யாரிடமும் ஒட்டவில்லை. தனியாக ஹாஸ்டலில் தங்கியிருந்தான். ஆனால் படிப்பிலோ வெடித்து கட்டினான். இதை பார்த்த இந்த 5 டீமுக்கோ அவனுடன் ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக் கொள்ள ஆசை. அவனோ விலகினான். என்ன செய்வது என்று விழிப்பிதுங்கினர். அவனை நோட்ஸ் எடுக்கச் சொல்லி அவனையே மாயா ப்ளீஸ் அந்த ஃபோட்டோ வேண்டாம், ரொம்ப கேவலமாக இருக்குது, நான் டெலீட் பண்ணிட்டேன் என்று வைஷு சொல்ல, ஏன் டெலீட் பண்ண அப்படின்னு வைஷு, அதை பார்க்குறவங்களுக்கு கேவலமாக இருக்குமே என்று சொல்லும் பொழுதே அவளிடமிருந்து ஃபோனை பிடுங்கினாள் மாயா. வைஷு, கேவலப்பட வேண்டியது நான், உனக்கு என்ன என்று சொல்ல, ஹலோ, ஃபோட்டோ எடுத்தது நான் என்று வைஷு சொல்ல, அதான் டெலீட் பண்ணிட்டியே, சந்தோஷம் தானே என்று சொல்லி சென்றாள் மாயா. மாயாவும் இங்கே பெரிய தொழிலதிபரின் மகள். மறுநாள் மாயா டெலீட் பண்ண ஃபோட்டோவை எடுத்துக்கொண்டு சித்தார்த்திடம் சென்றாள். சித்தார்த் அங்கே வந்து கொண்டிருக்கும் பொழுது, கொஞ்சம் நிற்கிறியா என்று சித்தார்த்திடம் சொல்லி, அவனும் இருக்க, எனக்கு மேத்ஸ் நோட்ஸ் கொஞ்சம் எழுதி கொடுக்கணும், செய்வியா என்று கேட்க, அதெல்லாம் என் வேலை இல்லை, உங்கள் வேலை அதை எழுதிக்கோங்க என்று சூரி சென்ற சித்தார்த்திடம்,
அப்போ கேர்ள்ஸ் மேலே விழுவது தான் உன் வேலையா என்று இவள் சொல்ல, திரும்பி போனவன் தயங்கி நிற்க, அது அது நான் தெரியாமல் உங்கள் மேலே விழுந்துட்டேன் என்று சொல்ல, எப்படி எப்படி தெரியாமல் கரெக்டாக நெஞ்சு மேலே உன் தலைப்படும்படி விழுந்த என்று கேட்க, அவன் முகம் வருத்தப்பட்டு, சரி சரி ரொம்ப கஷ்டப்படாதே, மேத்ஸ் நோட்ஸ் மட்டும் எழுதி கொடு என்று சொல்ல, அவனும் சரி என்று சொல்ல, அவனிடம் வேலை வாங்குவதை தொடர்கதையாக ஆக்கினாள் மாயா. இந்த விஷயம் வைஷாலிக்கும் தெரியாமல் அவள்தான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டாள். ஒரு நாள் சித்தார்த் நோட்ஸ் எல்லாம் எழுதி தர முடியாது என்று கூற, இவள் ஃபோனில் டெலீட் செய்த ஃபோட்டோவை எடுத்து காட்டி, இதை எடுத்தது யார் தெரியுமா? அது ஒரு காலே வைஷாலி தான். அவள் யார் தெரியுமா? போலீஸ் கமிஷனர் பொண்ணு. இந்த ஃபோட்டோவை நான் அவள் அப்பா கிட்ட காட்டினா உன் மேலே போக்சோ தான், அப்புறம் சிறுவர் சீர்திருத்த பள்ளி தான் என்று பயமுறுத்த, மேலும் அவள் ஏற்கனவே செய்யறதா தான் இருக்கா என்று மேலும் பயமுறுத்த, சரி சரி ஓகே என்று அவன் சொன்னான். அப்படியே ஒரு மாதம் செல்ல, அவனுக்கு ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாததால் மாயாவோ, ஒரு வாரம் அவன் வராததால் மாயாவோ, சித்தார்த், ஒரு வாரமாக எனக்கு மேத்ஸ் நோட்ஸ் எழுதி கொடுக்கவே இல்லை என்று சொல்ல, இவனோ, உடல் முடியாமல் இப்போ என்னெல்லாம் முடியாது. உடனே அவள், என்ன முடியாதா? அதோ பார் வைஷாலி இங்கேயே பார்க்குறான் என்று எங்கேயோ பார்த்து கொண்டிருந்த வைஷாலியை பார்த்து சொல்ல, இப்போ அவர் ரெடியாக இருக்கா என்று சொல்ல, இவனோ உடல் பலமில்லாததால் க்ஷீணமாய், போய் 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 சொல்லு, என்னால் முடியாதுன்னு சொல்லு என்று சொல்லி செல்ல, அவளோ, நீ காலி கண்ணா, பாரு இப்பயே ஒன்று வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ண வரும், வெயிட் பண்ணு, வந்துகிட்டே இருக்கு, போலீஸ் வரும் என்று சொன்னாள். மறுநாள் பள்ளி வந்த மாயா சித்தார்த்தை காணவில்லை என்று தேடினாள். யாரோ ஒருவன் பேசி கொண்டிருந்ததை கேட்டாள். ஹாஸ்டலில் ஒரு பையன் தூக்கு போட்டு இறந்து விட்டான் சித்தார்த் என்று கூற, மாயாவிற்கு பயம். ஆனால் யாரிடம் அதை வெளிப்படுத்தவில்லை. இதையெல்லாம் மாயா செய்த வேலைகள் எதுவுமே வைஷாலிக்கு தெரியாது. ஆனால் சித்தார்த்தோ தான் இறந்ததற்கு காரணம் வைஷாலி என்று எழுதியிருந்தான். தன்னுடன் ஹாஸ்டல் ரூம்மேட்டாக இருந்த நந்தகுமாரிடம் வேறு சொல்லியிருக்கிறான். மாயா மூலமாக தன்னை டார்ச்சர் செய்வதாக வைஷாலியை கூறியிருந்தான். ஆனால் மிகப்பெரிய பள்ளி என்பதால், கமிஷனரின் மகள் என்பதால் அந்த விஷயத்தை மூடி மறைத்து விட்டனர். மாயா செய்தது தெரியாமல் சித்தார்த் பற்றி இப்போது நினைத்தாள். என்ன, அவன் இறந்துட்டானா என்று வாய்விட்டே கேட்க, அப்படி தெரியும் மேடம் உங்களுக்கு, நீங்கள் செஞ்ச டார்ச்சர் அப்படி என்று அவன் எழுதி வைத்துவிட்டு இருந்தான் என்று சொல்ல, ஸ்கூலில் மறைத்து விட்டார்கள். உங்கள் அப்பா தான் பெரிய ஆஃபீஸராச்சே, அந்த பலத்தால் நீங்கள் செஞ்சிட்டாரு என்று தண்ணீர் ரூமில் இதை சொல்லி கொண்டிருந்த பொழுதே, நோ 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 எனக்கு தெரியாது என்று அவர் தந்தை நேராக மகளிடம் வந்து, வைஷு, நீ 10th படிக்கும்பொழுது இதெல்லாம் நடந்தது என்று கேட்க, டேட், எனக்கு சித்தார்த் தெரியும், ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், அது மட்டும்தான் தெரியும், இறந்தது எதுவுமே எனக்கு தெரியாது என்று சொல்ல, இதுதான் எனக்கு வேணுமே, ஃபோட்டோ எடுத்தது ஒரு பெண் மிரட்டுவதாக அவன் ஃப்ரெண்டு சொன்னான் என்று சொல்ல, அப்படியா வைஷு என்று அப்பா கேட்க, இவளும் முழிக்க பலார் என்று அவர் அறிவிட, அந்த வேகத்திலே அவள் கீழே விழுந்தாள். உடனே அரவிந்தனிடம், அரவிந்த், நீங்கள் எந்த ஆக்ஷன் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க என்று கூறி சென்றார். மறுபடியும் அரவிந்த் அந்த கேஸை எடுத்து ஃபைல் பண்ணி வைஷாலி மேல் அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி அவளை அழைத்து சென்றான். மீடியாவிலும் அது வெளிவர ஆரம்பித்து பெரிய செய்தியானது. அரவிந்த் சித்தார்த் இறந்த பிறகு அவன் உடலை வாங்க வந்தான். அவன் ஊரிலேயே ஒரு கல்லூரியில் படித்து கொண்டிருந்தான். சித்தார்த் இறந்ததற்கு படிப்பு ப்ரெஷர் என்றும் மென்டல் அப்செட் என்றும் சொல்லி கேஸை முடித்து விட்டார்கள். ஹாஸ்டல் பள்ளி நண்பன் நந்தகுமார் வந்து வைஷாலியின் ஃபோட்டோவை காட்டி அதிலிருந்து அவளை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு மேலோங்கியது. அதற்கு தகுதியான இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று தன் நிலையை உயர்த்தி கொண்டான். இப்பொழுது சரியான நேரத்தில் அதை செய்துவிட்டான். இங்கு வைஷாலி அரெஸ்டாகிவிட்டாள் என்று கேள்விப்பட்ட பாட்டி ஞானம் ஹார்ட் அட்டாக்கில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக, இது தெரியாமல் அவளும் இவளும் போலீஸ் வண்டியில் சென்று மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் தங்க வைக்கப்பட்டாள். என்ன இது, ஒரு ஃபோட்டோ தான் எடுத்தேன், அதற்குள் அவன் இறந்து விட்டானா? நான் என்ன செய்தேன்? எனக்கு ஏன் இந்த நிலைமை? இவன் என்னை பழிவாங்கத்தான் காதலித்தானா?
இதற்கு ஏன் மனமெடை ஏற வேண்டும்? அப்படியே என்னை அறு செய்திருக்கலாமே. என்னை அசிங்கப்படுத்த நினைத்திருக்கிறான். சி, காதல் என்ற போர்வையில் இதை செய்வானா என்று யோசித்து கொண்டே சென்றாள். 2 நாள் மகளிர் சிறைச்சாலையில் தங்க வைக்கப்பட்டாள். யாரும் அவளை பெயில் எடுக்க வரவில்லை. அம்மாவும் வரவில்லை. பாட்டி தாத்தாவிற்கு என்ன ஆனது என்று யோசித்தாள். 2 நாள் கழித்து கீர்த்தி, தருண், சிவா மட்டும் ஒரு லாயருடன் வந்து அவளை வெளியில் எடுத்தனர். கீர்த்தி அவளை காரில் ஏற்றிச் சென்றாள். வைஷாலிக்கோ உடல் மட்டும்தான் இருந்தது. எந்த உணர்வும் இன்றி இருந்தாள். அழுது அழுது சோர்ந்திருந்தாள். எங்கு போகிறோம் என்ற உணர்வு இல்லாமல் கீர்த்தியுடன் காரில் ஏறிச் சென்றாள். நேராக சென்றது கீர்த்தியின் வீட்டிற்கு தான். கீர்த்தியின் அம்மா வித்யாவும் அப்பா வசந்தும் அன்புடன் வரவேற்றனர். பல சமயங்களில் அவர்கள் வீட்டிற்கு வைஷாலி வந்திருக்கிறாள். கீர்த்தி வைஷாலியை அவளுடைய அறைக்கு அழைத்துச் சென்றாள். தருணும் சிவாவும் ஹாலிலேயே இருக்க வைஷாலியை குளிக்க வைத்து அவளுக்கு உணவளித்தாள். கீர்த்தி, வைஷுமா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. நீ இதை செய்யலைன்னு எனக்கு தெரியும். மாயா தான் எல்லாவற்றையும் செய்தாள். என்னிடமே அவள் சொல்லியிருக்கிறாள். அவள் உன் பேரை சொல்லி உன் அப்பாவை பற்றி சொல்லி மிரட்டியிருக்கிறாள் என்று அப்பொழுதே எனக்கு தெரியும். அவன் இறந்தபொழுது அவள் 1 வாரம் பள்ளிக்கு வரவில்லை. ஃபோட்டோ எல்லாம் அவள் ஃபோனில் தான் எடுத்தது நீதான் என்று எனக்கு தெரியும். நீயும் அதை டெலிட் செய்ததாக அவள் சொல்லியிருந்தாள். இப்பொழுதும் உன்மேல் எந்த அக்கறையும் காட்டவில்லை. நாங்கள் 3 சேர்ந்து அவளை பற்றி அரவிந்தனிடம் சொல்லிவிட்டோம். அதனால்தான் உனக்கு பேல். இப்பொழுது அவளுடைய பழைய நம்பரை வைத்து ஃபோட்டோவை எடுத்து விட்டனர். அவனுக்கு ஃபோன் செய்த கால் ரெக்கார்டும் கிடைத்துவிட்டது. உன்னை கேஸில் இருந்து ரிலீஸ் செய்து விடுவார்கள் என்று சொல்லி உடனே உன் பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க, நீ இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க, அதனால தான் யாரும் வரலை என்று சொல்ல அப்பாவின் கோபம் அவள் அறிந்ததே. அவரும் வரமாட்டார், அம்மா தாத்தாவையும் அனுப்ப மாட்டார். இவளுக்கோ பாட்டியை பார்க்க வேண்டும் என்று தோன்ற பாட்டிக்கு டென்ஷனில் ஏதாவது ஆகிவிட்டாள் என்று யோசித்து அவள் போகவில்லை. கீர்த்தி வீட்டில் வைஷு இருந்தாலும் ஏனோ அவள் மனம் சரியில்லை. பாட்டிக்கு ஏதாவது ஆயிட்டா? மேலும் அவளை பற்றி மீடியாவில் வந்ததை பற்றியும் பார்த்தாள். தாங்க முடியாமல் அழுதாள். அவன் செய்த துரோகத்தை கீர்த்தியும் வந்து அவளை அடிக்கடி தேற்றி சென்றாள். அவளை மதிய சாப்பாட்டிற்கு அழைக்க கீர்த்தி வர வைஷாலியோ கையை வெட்டிக்கொண்டு நிறைய ரத்தம் வந்திருக்க மயக்கத்திலேயே இருந்தாள். பதறிய கீர்த்தி அம்மா அப்பாவை அழைத்து அவர்கள் உடனடியாக அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர். ஆபத்தான கட்டத்தில் சில மணி நேரம் இருக்க விஷயம் கேள்விப்பட்ட தாய், தந்தை, தாத்தா ஓடி வந்தனர். பாட்டி வரவில்லை. அப்பொழுதுதான் கீர்த்தி வைஷாலியை பற்றியும் மாயாவை பற்றியும் கூற ரேகா மனமுடிந்து அழ ஆரம்பித்தாள். அவளை தேற்றும் மனநிலையில் யாரும் இல்லை. அப்பாவும் தாத்தாவும் அழாத நிலை மட்டுமே. அப்படியே அமர்ந்து விட்டார் முரளிதரன். என் குழந்தை இக்கட்டான நிலைமையில் நீதி நேர்மை என்று பார்த்து உண்மையை ஆராயாமல் கைவிட்டு விட்டேனே என்று மனதிற்குள் புழுங்கினார். அரவிந்தன் வேலியால் அவனுக்கு என்ன வந்தது? அவளை குற்றவாளியாக பார்த்தவன். ஐயோ என் பொண்ணு என்று மனதிலேயே அழ ஆரம்பித்தார். தாத்தாவோ ஓடி வந்து, முரளி, ஒன்றும் ஆகாது, உன் பொண்ணுக்கு கவலைப்படாது என்று ஆறுதல் சொல்ல சில மணி நேரம் கழித்து ஆபத்தான கட்டத்தை தாண்டி நினைவு வர அவளை போய் பார்த்தார் முரளிதரன். அவளோ அப்பாவை பார்த்தாலும் பேசாமல் இருக்க, தாத்தாவோ, என் செல்லம்மா, நீ என் பொண்ணு, என் தங்க கட்டிடி, நீ ஒன்றும் பண்ணலைன்னு எனக்கு தெரியும், ஆனால் அதை இவன் தான் நம்ப மாட்டான். பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுடா, அதனால தான் பார்க்க வரவில்லை என்று கூற அனைவரும் அவளிடம் ஆறுதலாக பேசி மன்னிப்பு கேட்டனர். மறுநாள் வைஷாலி டிஸ்சார்ஜ் ஆக அவளோ தன் வீட்டிற்கு செல்லாமல் கீர்த்தியின் வீட்டிற்கே சென்றாள். கேட்ட அம்மாவிடம் 2 நாள் கீர்த்தி வீட்டில் இருந்துவிட்டு வருவதாக கூறினாள். கீர்த்தி வீட்டில் இருந்த வைஷு கொஞ்சம் கொஞ்சமாக தேறி 1 வாரம் சென்றிருக்க ரேகா கீர்த்தியின் வீட்டிற்கே வந்து மகளை பார்த்து செல்ல 1 வாரம் கழித்து வைஷு அவள் வீட்டிற்கு செல்ல அம்மா பாட்டி இருவரும் ஆழம் சுற்றி வரவேற்றனர். அப்பா வந்து மகளை அணைத்து, ஐ எம் சாரிடா செல்லம், உன்னை நம்பாதது பெரிய தப்பு என்றார். பாட்டிக்கு பேத்தி மேல் எந்த தப்பும் இல்லை என்றும், ஆனால் கேஸ் இருக்கிறது என்று மட்டுமே தெரிந்தது. பேத்தி தற்கொலை முயற்சியை பற்றி தெரியாதது, யாரும் சொல்லவில்லை. அப்பா மகளிடம்
கேஸ் இருப்பதால் காலேஜ் போக வேண்டாம் என்றும் கேஸ் முடிந்ததும் காலேஜ் போகலாம் என்றும் சொன்னார். இதனிடையில் வைஷாலி மேல் எந்த தவறு இல்லை என்றும் மாயாவால் தான் தம்பி இறந்தான் என்று தெரிந்ததும் அரவிந்தன் மிகுந்த மனவேதனை அடைந்தான். வைஷாலியை ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டதாக நினைத்தான். காதல் என்ற போர்வையில் அவன் செய்த துரோகத்தை அவனாலேயே தாங்க முடியவில்லை. மாயாவின் மேல் கேஸை போட்டுவிட்டு வைஷாலி மேல் போட்ட கேஸை வாபஸ் வாங்கினான். மாயாவின் அப்பா விஷ்ணு தாம் தூம் என்று குதிக்க மாயாவை அரெஸ்ட் செய்து அவள் மறுநாளே பெயிலில் வெளியே வந்தாள். வைஷாலியை தப்பாக பேசிய மீடியாவே அவளை தெய்வப்பெண்ணாக சித்தரித்தது. அதை பார்த்த வைஷாலி, என்னடா இது உலகம் என்று நினைத்தாள். எப்பொழுதும் போல கல்லூரிக்கு போக ஆரம்பித்தாள். அரவிந்தன் மாயா கேஸுக்கு எவிடன்ஸ் கலெக்ட் செய்தான். ஒரு நாள் தருண் சிவா கீர்த்திக்கு ஃபோன் செய்து தன் கேஸிற்கு எவிடன்ஸாக வைஷாலை சேர்க்க வேண்டும் என்றும் அவளை பார்க்க வேண்டும் என்றும் கூற, அவர்களோ அன்று நால்வருமாக ஓட்டல் செல்ல உள்ளதாகவும் அங்கு அவனை வரச் சொல்லியும் கூறினர். அன்று மாலையே அனைவரும் அங்கு கூடியிருந்தனர். அரவிந்தனை பார்த்த வைஷாலி அங்கிருந்து எழுந்து செல்ல முயல கீர்த்தியோ அவள் கையை பிடித்து அழுத்தினாள். கோர்ட்டில் இவளை விட்னஸாக சேர்க்க வேண்டும் என்று கூற, வைஷாலியை இவரை இங்கிருந்து போகச் சொல்லுங்க என்று கத்த, மறுபடியும் வேற பிளான் போட்டு வந்திருக்கார் போல என்று சொல்ல, அரவிந்தனோ தான் சொல்வதை கொஞ்சம் கேள் வைஷாலி என்று சொல்ல, இவளோ காதை பொத்தி கொண்டாள். உடனே அரவிந்தனும் எழுந்து சென்று விட்டான். மறுநாள் கீர்த்தியிடம் வைஷாலி விட்னஸாக வரவேண்டாம் என்று கூறிவிட்டான் அரவிந்தன். வைஷாலியை தனியாக தந்திக்க ஏற்பாடு செய்யும்படி கூற, அவளை எப்படி சார் நான் சொல்ல முடியும்? ஒரு விஷயத்தை முழுசாக புரிஞ்சிக்காம ஒரு காதல் ட்ராமா போட்டு தாலி கட்டும் நேரத்தில் இவ கொலைகாரின்னு சொல்லி கேஸையும் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அதுக்கு மேலே அவள் அப்பா அவன் மேலேயே கோவப்பட்டு பேசாமல் பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அப்புறம் அவளே சூசைட் அட்டம் பண்ணி பிழைச்சி வந்திருக்கா. ஆக்சுவலாக பார்த்தா அவங்க அப்பாவே உங்கள் மேலே கேஸை போட்டு உள்ளே தள்ளணும். எதையும் புரிஞ்சிக்காத தம்பி இறந்ததுக்கு இவ தான் காரணமா? இப்போ அவளை பேச சொல்கிறீங்களே, உங்களுக்கு மனசுன்னு ஒன்று இருக்கா? இருக்கும் பழிவாங்கத்தான் இருக்கும் என்று கீர்த்தி புரிந்து தள்ள, வைஷாலி சூசைட் அட்டம் இவனுக்கு தெரியாது. கேஸ் விஷயமாக 2 நாள் வெளியூரில் இருந்த சமயம் இது. இதை கேட்ட அவன் நெஞ்சை வெடித்துவிடும் போல இருந்தது. ஃபோனை கட் செய்தான். அதைத் தொடர்ந்து 2 நாளாக அவன் ஆஃபீஸ் போகாமல் குடித்து கொண்டே இருந்தான். சாப்பிடவே இல்லை. சமையல்கார அம்மா லக்ஷ்மி எழுப்பி சாப்பிட சொல்லும் பொழுது, சாரி வைஷு, நான் உன்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன். கல்யாணம் செய்யாமல் மேடையில் உன் மேலே கேஸை போட்டு ஜெயிலில் தள்ளி என் தம்பி சேர்த்ததுக்கு காரணம் நீதான். அவன் சொன்னான் என்று சொல்லியே தூங்கி போனான். லக்ஷ்மி அம்மாவிற்கு எல்லாம் தெரியும். அவள் நேராக சென்றது வைஷாலி வீட்டிற்கு. பாட்டியிடம் தான் சென்றாள். அரவிந்தன் வீட்டிலிருந்து தான் வந்திருப்பதாக ஆரம்பித்த பொழுதே, அவன் அனுப்பினானா என்று பாட்டி கேட்க, அம்மா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. அந்த பிள்ளைக்கு ஆதரவு இல்லை, தாய் இல்லை, தந்தை இல்லை, பாசமாக வளர்த்த அத்தை மாமாவும் இல்லை. அவங்க பையனை மட்டும்தான் தம்பி உலகமாக பார்த்தாரு. அந்த பையனு உலகம் தெரியாத பையன். அவனை பெரிய ஸ்கூலில் ஃப்ரீ சீட்டில் படிக்க வச்சார். அந்த பையன் இறந்து அவன் கேட்ட விஷயம் உண்மை இன்னும் தெரிஞ்சு இவனுக்கு தெரியாது. அதனால் எல்லாத்தையும் செய்தான். அவனுக்கு சொந்தம்னு யாரும் இல்லை. கல்யாணம் நடந்திருந்தா நீங்கள் தான் இருந்திருப்பீங்க. உங்கள் பேரனாக இருந்தால் பார்த்தா என்ன செய்வீங்க? தனியாக கிடந்து சாக விடுவீங்களா? அந்த புள்ள தொடர்ந்து 2 நாளாக பாப்பாவுக்கு செஞ்ச அநியாயத்தை நினச்சி தினமும் செத்துக்கிட்டு இருக்கான். அவர் மன்னிப்பு கேட்க வந்தபோது இந்த பாப்பா அவர் மூஞ்சியை பார்க்கவே மாட்டேன்னு போயிடுச்சான். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? இந்த புள்ள குடிச்சிட்டு உளறிக்கிட்டே இருக்குது. எப்போ துப்பாக்கியை எடுத்து தண்ணியே சுட்டுக்கொன்னு தெரியலம்மா. நீங்கள் தான் காப்பாற்றணும். மன்னிக்கணும். மன்னிக்கிறேன்னு சொன்னால் போதும் என்று சொல்ல, குடும்பமே பெரிய அறையில் ஒவ்வொரு பக்கமாக நின்று கேட்டனர். பிறகு லக்ஷ்மி அம்மா சென்றுவிட அனைவரும் யாரும் அதை பற்றி பேசாமல் விட்டுவிட, மறுநாள் பாட்டி தாத்தா இருவரும் கோவில் போவதாக பொய் சொல்லி அரவிந்தன் வீட்டிற்கு வந்தனர். அப்பொழுது அவன் குடிக்காமல் இருந்ததால் நிதானத்தில் இருந்தான். அவர்களை பார்த்ததும் வாங்க வாங்க என்று வரவேற்றான்.
அவர்களை அமரச் சொல்லிவிட்டு லக்ஷ்மி அம்மாவை கூப்பிட்டு காப்பி கொண்டு வரச் சொன்னான். என்ன தம்பி, வேலைக்கு போகலையா என்று கேட்க, இல்லை பாட்டி, எனக்கு எதுவும் பிடிக்கல என்று கூற, ஏன் போக வேண்டியது தானே? ஓ, பழிவாங்க தானே போலீஸானீங்க என்று கேட்க, அவனும் சடார் என்று பாட்டியை பார்த்தான். பாட்டி, எனக்கு மன்னிப்பே கிடையாதா என்று கேட்க, என் பேத்திக்கு நீ செஞ்ச துரோகத்துக்கு உங்களை யாரால் தம்பி மன்னிக்க முடியும்? அவ தற்கொலை வரலையும் போயிட்டாளேப்பா, இப்போ தான் எனக்கே தெரிஞ்சது என்று கூற, அவன் சடார் என்று பாட்டியின் காலில் விழுந்து, வைஷுவை என்னை மன்னிக்க சொல்லுங்க, நீங்களும் என்னை மன்னிக்கணும், இந்த ஊரை விட்டு கண்காணாமல் போயிடுறேன் என்று சொல்ல பாட்டி நெகிழ்ந்து விட்டாள். ஏன் போகணும், இங்கேயே இரு, காலம் மாறும், நீ ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணு என்று சொல்ல, இல்லை பாட்டி, என் வாழ்வில் இனி கல்யாணம் கிடையாது, ஒருத்தியை மட்டும்தான் இந்த நெஞ்சம் சுமக்கும் என்று கூற, பாட்டியும் பார்க்கலாம், எல்லாம் கடவுள் விட்ட வழி, இங்கே வந்து ஏண்டா என் பேத்தியே இப்படி பண்ண உன்னை அப்படின்னு உன்னை கேட்கணும்னு நினச்சேன், எல்லாம் மறந்துட்டேன். உனக்கு ஒன்று தெரியுமா, பழி வாங்கணும்னு நினச்சா இந்த உலகமே இருக்காது தம்பி, மன்னித்தல் தான் இருக்குது, நீ மன்னித்தல் தான் இருக்குது, பழி வாங்கணும்னு நினச்சி நீ என்ன சாதிச்ச? ஒன்றும் இல்லையே என்று சொல்லிவிட்டு மனவேதனையில் இருந்த அவனுக்கு பாட்டி மருந்திட்டு சென்றாள். லக்ஷ்மி அம்மா வீட்டிற்கு வந்ததை சொல்லாமலேயே. பிறகு எப்பொழுதும் போல வேலைக்கு செல்ல ஆரம்பித்தான் அரவிந்தன். ஏனோ பாட்டி சொன்னதிலிருந்து மாயாவின் மேல் இருந்த கேஸையும் வித்ட்ரா வாங்கினான். மாயாவின் தந்தை விஷ்ணு வந்து அவனிடம் மன்னிப்பு கேட்டனர். பின்னர் அடிக்கடி ஓட்டலில் வைஷாலியை பார்ப்பதற்கு என்றே தெரியாமல் செல்வான். அவள் பார்த்தாலும் பார்க்காதது போல சென்று விடுவாள். இவர்களின் இந்த நிலை எதுவரை போகும் என்று வைஷாலி நண்பர்கள் நினைத்தனர். ஒரு நாள் திடீரென்று முரளிதரனிடமிருந்து அரவிந்தனுக்கு ஃபோன் வந்தது. வைஷாலி மூணார் டூர் போனதா, அங்கே டீப் ஃபாரஸ்டில் மாட்டிக்கிட்டா, நான் இங்கே லண்டனில் மீட்டிங் அவசரம் இருக்கேன், அவளை சேவ் பண்ண முடியுமா, கேன் யூ டூ மீ ஃபேவர் என்று கேட்க, அரவிந்தனோ கண்டிப்பாக சார் என்று சொல்ல, உடனடியாக அந்த கல்லூரிக்கு எங்கே டூர் போனார்கள், அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று கேட்டறிந்து அடுத்த ஃப்ளைட்டில் எர்ணாகுளம் சென்று அங்கிருந்து கார் மூலம் மூணார் கிளம்பினான் அரவிந்தன். மூணார் சென்று அங்கிருந்து ஜங்கிள் ஃபாரஸ்டில் கல்லூரி மாணவிகள் தங்கியிருப்பதாக செய்தி வர ஜங்கிள் ரிசார்ட்டிற்கு சென்று அவன் கீர்த்தியை ஃபோனில் அழைக்க, கீர்த்தி கூடவே தருணும் சிவாவும் வந்தனர். நேற்று காலை இவர்கள் இல்லாத நேரத்தில் மரத்தின் மேலிருந்த வீட்டிலிருந்து இறங்கி காட்டின் அழகை ரசித்து கொண்டே சென்றதாக அனைவரும் கூறியதாக சொல்ல, மேலும் ஒரு சில கிலோமீட்டருக்கு பிறகு அது அடர்த்தியான காடாகவும் இருக்கும் என்று சொல்லி, மேலும் அது மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாகவே கூறினர். அங்கிருந்த வனத்துறை அதிகாரிக்கு தகவல் கொடுக்க, அவர்கள் காட்டிற்கு செல்ல அவனுக்கு பர்மிஷன் கொடுத்து, மலவிலங்கு நிறைந்த பகுதி, ஆபத்தான பகுதி என்றும் ஏற்கனவே இங்கு ஜங்கிள் ஃபாரஸ்டில் இருப்பவர்களுக்கு தெரியப்படுத்தி விட்டதாகவும் கூற, கீர்த்தியோ கண் கலங்கி நிற்க, வனத்துறை அலுவலர்கள் சில தூரம் மட்டுமே அவனுடன் ஜீப்பில் பயணித்து சென்றுவிட, இவனும் வண்டி செல்லாத இடம் ஆதலால் நடக்க ஆரம்பித்தான். வைஷாலி இயற்கையை நேசிப்பாள், ஆதலால் இங்கு வந்து விட்டாள். இவனோ எந்த பக்கம் செல்வது என்று தெரியாமல் நடக்கத் தொடங்கினான். வழிநெடுக அட்டைப்பூச்சி, மரவெட்டை, காட்டு வண்டுகள் அதிகம் சுற்றி கொண்டிருக்க சிறு சிறு பாம்புகளும் சென்றது. ஐயோ, இங்கே எங்கே வந்தா? நான் பண்ண தப்பு, மடசொடைஞ்சி டூர் போகிறேன்னு வந்து இங்கே கால் போன போக்கில் போயிருப்பா. ஒரு நாள் ஃபுல்லாக காணலையே, எப்படி இருப்பாய், எப்படி சாப்பிட்டு இருப்பா என்று யோசிக்க அவனுள் திகில் பரவியது. கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக நடக்கிறான். அங்கு காட்டெருமை, யானை, மான் என்று பார்த்தான். நல்ல வேளை புலி போன்றவற்றை பார்க்கவில்லை. காலை வேளையிலே இவன் கிளம்பி இருந்ததால் இருந்த உணவை சாப்பிட்டான். மதியம் அன்று தேடுதலை தொடர்ந்தான். எங்கேயோ பெண்ணின் அலறல் சத்தம் கேட்க தண்ணீர் குடித்து கொண்டிருந்தவன் திடுக்கிட்டு சத்தம் வந்த இடத்தை நோக்கி ஓடினான். ஓடின இடத்தில் அவன் பார்த்தது ஷாட் அவளைத்தான், வைஷாலியை. ஒரு காட்டெருமையை பார்த்து பயந்து கத்திக்கொண்டிருந்தாள். வேகமாக வந்தவன் அவளை பிடித்து தூக்கி கொண்டு காட்டெருமையிடமிருந்து மறைந்து வந்து அவளை இறக்கிவிட, அவனை பார்த்தவள்
உன்னை விட அந்த எருமையே பெட்டர் என சொல்லிவிட்டு கிளம்பி போக, நிலு, உங்கள் அப்பா கிட்ட ஒன்று கொண்டு போய் சேர்க்கணும் என்றான். வா என் கூட என்று சொல்ல, அவள் வராமல் முரண்டை பிடிக்க அவளின் கையை பிடித்து இழுத்து நடக்க, ஏன் இப்படி காட்டு மிராண்டி மாதிரி நடக்கிற என்று அவள் கேட்க, காட்டில் இருக்கேன்ல அதான் என்று அவன் சொல்ல, பொறுமையா போ, என்னால் நடக்க முடியல, கால் வலிக்குது என்று சொல்ல, சரி சாப்பிட்டியா என்று இவன் கேட்க, ஓ சாப்பிட்டேனே, இங்கே ஒரு ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, சம்மர் ஃபிஸ்ட் என்று சொல்ல, தன் பையிலிருந்து பிரெட் சாண்ட்விச்சை எடுத்து கொடுக்க அவள் முதலில் முரண்டு பிடித்து வேண்டாம் என்று சொல்ல, பின் வாங்கி கடகடவென சாப்பிட்டாள். 1.5 நாளாக சோறும் இல்லாமல் தண்ணீரும் சரியாக இல்லாமல் இருக்கிறாள். அவனிடமிருந்து வாட்டர் பாட்டிலை பிடுங்கி குடித்தாள். சாப்பிட்டவுடன் அவள் வேகமாக எங்கேயோ செல்ல, எங்கே போகிற என்று அவன் பின்னாடியே ஓடி அவளை துரத்தி கடைசியாக அவளை பிடித்து நிறுத்தி தடுமாறிவன் அவளை பார்த்து கொண்டே கீழே சரிய, அது சிறு நீர்வீழ்ச்சி கொட்டுமிடம். அதில் இருவரும் விழ, இருவருக்கும் நீச்சல் தெரிந்திருந்ததால் நீச்சல் அடிக்க, இவன் நீச்சலிலேயே அவளை பிடித்து இழுத்து கரை சேர இடத்தை அடைந்தார். கரை ஏறியதும் சிறிது நேரம் மூச்சு வாங்கிய இருவரும் எழுந்து நடக்க ஆரம்பிக்க, இவனோ அவள் கையை பிடித்து கொண்டே இழுத்துச் சென்றான். எங்கு போகிறோம் என்று தெரியாமல் இருவரும் நடக்க, எதிரிலே காட்டுவாசி ஒருவன் வந்தான். ஐயா சாமி, யாருங்க நீங்கள் இங்கே இருக்கீங்க, நீங்கள்லாம் எந்த ஊர், இங்கே வந்துட்டீங்க என்று தமிழும் மலையாளமும் கலந்த மொழியில் கேட்க, இவன் இது எந்த இடம் என்று கேட்க, அவனோ இது வேடங்குப்பம் காட்டுப்பகுதி கிராமம் என்று கூறினான். இவனோ இது நாங்கள் பாதை தவறி வந்துவிட்டோம், இங்கே பஸ்ஸு வருமா என்று கேட்க, 20 கிலோமீட்டர் போகணும் சாமி என்று சொல்ல, அது பிறகு இது அடர்ந்த காட்டு பகுதியாதலால் இரவில் செல்ல முடியாது என்றும் அருகிலுள்ள அவர்கள் கிராமத்தில் தங்கலாம் என்றும் அவன் சொல்ல, ஆனால் ஆண் பெண் இருவரும் திருமணமானவர்களை தவிர யாரையும் தங்க வைக்க மாட்டார்கள், அது எங்கள் ஊர் வழக்கம் என்றும் சொல்ல, உடனே இவனோ நாங்கள் கணவன் மனைவி என்று சொல்ல, அதிர்ந்து அவனை பார்த்த வைஷாலி காட்டுவாசியிடம் ஏதோ சொல்ல வர, அவங்க என்ன சொல்கிறாங்க என்று கேட்க, அவங்களுக்கு பசிக்குதான் அதான் சொல்கிறான் என்று சொல்லி கண்களாலே அவளிடம் கெஞ்ச, அவளும் சமாதானமாகி அவர்கள் பின்னாடியே வர கிராமத்திற்கு வந்தனர். சென்ற அவன் அவர்கள் மொழியிலேயே ஏதோ கூற, சிறு கிராமமாகத்தான் இருந்தது. கிராமத் தலைவர் வந்தார். ஏதோ கூற, உடனே அவன் அழைத்து வந்தவன், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எப்படி நம்புறதுன்னு கேட்குறாரு என்று கேட்க, உடனே வைஷாலியோ, பாருங்க நாங்கள் மோதிரம் மாற்றி கல்யாணம் பண்ணோம் என்று காட்ட, ஏதோ நிச்சயதார்த்தத்தில் இருவரும் போட்டிருந்த மோதிரத்தை அப்படியே அவர்கள் கழட்டாமல் விட்டதால் ஒரே மாதிரி மோதிரம் காண்பித்தனர். ஊர் தலைவன் அவர்களுக்கு தங்க ஒரு குடிசையை கொடுத்தான். அவர்களை அந்த குடிசைக்கு அனுப்பி, உடன் வந்தவன் இன்றைக்கி நைட்டு தங்கிக்கோங்க என்று சொல்ல, இங்கிருந்து எப்போ போவது என்று இவன் அரவிந்தனோ கேட்க, அவன் சிறிது நேரம் யோசித்து, 2 பேரும் தேன் எடுக்க போவாங்க, சைக்கிளில் போவாங்க, அவங்க கூட போங்க, உங்களை பஸ் வர இடத்துல இறக்க சொல்கிறேன் என்றான். 2 பெண்கள் வந்து உணவளித்தனர். ஏதோ கம்பங்களி மாதிரி ஒரு உணவு. கூடவே தனித்தனியாக ஒரு குடுவை போன்ற பாத்திரத்தில் ஒன்றை கொடுத்து என்னவோ சிரித்து கொண்டே சென்றனர். இவர்களுக்கு இருந்த பசியில் அந்த களியை தின்று நீருக்கு பதில் அந்த மோரை கொடுத்தனர். அந்த மோர் மாதிரியே இல்லை, ஏனோ இருவருக்கும் பிடித்து குடித்து விட்டனர். அங்கிருந்த பாயில் தனித்தனியாக பிரிந்து படுக்க இருவருக்கும் ஏனோ தூக்கம் வரவில்லை. இருவரும் சோர்ந்திருந்தார்கள் என்று பார்த்த ஊர் தலைவர் அவர்களுக்கு குடிக்க கல் கொடுக்க சொல்லியிருந்தார். அதை குடித்ததால் இருவரும் தூங்கவில்லை. வைஷாலியோ 1/2 மணி நேரத்திலேயே, டேய் அரவிந்தா, ஏண்டா இப்படி பண்ண என்று பிதற்ற ஆரம்பித்தாள். உடனே இவன் என்ன என்று கேட்க, என்னை கலகாரின்னு சொல்லி தாலி கட்டாமல் போனியே, போலீஸில் பிடிச்சி கொடுத்தியே, ஏன் பண்ண, உன்னை ரொம்ப லவ் பண்ண என்று அவள் மனதில் உள்ளதை எல்லாம் சொல்ல, அவனும் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு என்று அவள் காலைத்தோட, நீ பண்ணது தப்பு, அதுக்கு உன்னை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் அப்படி என்னால் இருக்க முடியல என்று அவள் அழ, என்னாலும் தான் என்று அவன், நீ ஜெயிலில் உன்னை போட்டது என்னால் தாங்க முடியல, அதனால் வேறு ஊருக்கு போனேன், உனக்கு நீ ஹாஸ்பிட்டலில் இருந்தியாமே, சூசைட் பண்ணி
எனக்கு தெரிஞ்சுது. அதனால் என்னால் வேலை செய்யவே முடியல. அதனால் குடிச்சிட்டு நிம்மதியாக இருந்தது. அப்புறம் எங்கேயாவது போயிடலான்னு பார்த்தேன் என்று சொல்ல, எனக்கு தெரியும் என்று அவள் சொல்ல, அழாதே என்று அவள் கன்னத்தை துடைக்க, ஐ லவ் யூ என்று அவன் சொல்ல, நானும் தான் என்று அவளும் கூற, இப்போ எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குது என்று அவன் கூற, நீ ஏன் இங்கு வந்த என்று திருப்பி அவளை கேட்க, நீ காட்டுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது, உன் பின்னாடியே வந்தேன், அப்புறம் உன்னை காணோம், அப்புறம் நீ எங்கே இருக்கன்னு தேடிட்டே இப்படியே வந்துட்டேன், அப்புறம் பார்த்தா நீ இங்கே இருக்க என்று கூற, அவன் அவளை அணைத்து அவள் கன்னத்தில் முத்தமிட்டு சிரிக்க அவளும் முத்தமிட்டாள். உடனே அந்த இருவரும் நடத்திய முத்த யுத்தம் இதழில் முடிய, பிறகென்ன இருவருக்கும் தெரிந்தும் புரியாத இருந்த புதுக்கவிதையை படிக்கத் தொடங்கினர். அந்த நில ஒளியில் காலையில் இருவரும் கண்விழித்து இருந்த நிலையில் கண்விழித்து தாங்கள் இருக்கும், ஐயா சைக்கிளில் போகலாம் என்று அந்த காட்டுவாசி சொல்ல இருவரும் கிளம்பினர். ஒரு சைக்கிளை வாங்கி அவளை அமரச் சொல்லி ஓட்டினான். ஏனோ அவனுக்கு உடலும் மனமும் புத்துணர்ச்சி அடைந்ததை போல இருக்கின்றது. உடன் இன்னொரு சைக்கிளில் மற்றொருனை ஏற்றிக்கொண்டு மலைவாசி வந்தான். அவனளவுக்கு இவனும் சைக்கிளை ஓட்டினான். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் சைக்கிளை ஓட்டியிருந்தான். பஸ் ஸ்டாப்பில் இறக்கி சைக்கிளை வாங்கி கொண்டனர் அவர்கள். பணம் கொடுத்தான் அரவிந்தன். ஆனால் அதை வாங்க மறுத்து சென்றனர். அருகில் ஏதோ ஒரு கடையில் அப்பம் புட்டு என்றிருக்க அவளுக்கு வாங்கி கொடுத்து அவனும் முன்ன பஸ் வந்ததும் ஏறினர். சென்னை வந்து சேரும் வரை இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. சென்னை வந்ததும் முரளிதரனுக்கு போன் செய்து விஷயத்தை சொல்லி அவர் வீட்டில் கொண்டு வந்து விட்டு சென்றான். அப்பாவை அப்புறம் பார்ப்பதாக சொல்லி சென்றான். தங்கள் மகளை காப்பாற்றியதை அவன்தான் என்று குடும்பமே அவனை கொண்டாடியது. வைஷாலியோ அவள் நினைவிலேயே இருக்க, அரவிந்தன் ஏனோ அவனாக இல்லை. வைஷுவை பார்க்க வேண்டும் என்று கீர்த்திக்கு ஃபோன் போட்டு சொல்ல, அவள் கல்லூரிக்கு போய்விட்டு மாலுக்கு போவதாக சொல்ல, அந்த மால் எத்தனை மணிக்கு என்று அந்த மால் எத்தனை மணிக்கு எங்கு என்று கேட்டு கரெக்டாக அவளை பார்க்க சென்றான். தருண், சிவா, கீர்த்தி தனியாக சென்றுவிட அவளை தனியாக அழைத்து ஒரு கடையில் உள்ளே நுழைந்து அவளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுப்பது போல பேசிக்கொண்டே, உன்னை பார்க்காமல் இருக்க முடியல வைஷு என்று சொல்ல, அவளும் எனக்கும் தான் என்று கூற, சரி என் வீட்டுக்கு வா என்று அவளை அழைத்து சென்றான். கீர்த்தியும் பர்மிஷன் கொடுக்க, நல்ல வேளை வீட்டில் லக்ஷ்மி அம்மா வேலையை முடித்து சென்றிருக்க அவளை அழைத்து சென்றவன், உன்னை எப்போ பார்த்தனோ அப்போயே நான் தடிமாறி போயிட்டம்மா. பிறகு என் தம்பியை கொண்டவளை பழி வாங்கணும்னு நினச்சி நிறைய பண்ணிட்டேன். ஆனால் நீ உண்மையானவன்னு தெரிஞ்சதும் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க நினச்சேன். ஆனால் நீ என்ன பார்க்க மாட்டேன்னு ஓட கடைசியாக நெஞ்சில் சுமந்த உண்மையான காதல் நம்மளை சேர்த்தது என்று கூறி அவளை அணைக்க, மறுபடியும் அந்த அணைப்புகள் தொடர அவளுக்கு நாட்கள் தள்ளி போனது. திடீரென்று வாந்தி எடுத்து தலை சுற்றி கல்லூரியிலிருந்து நேராக ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட, லேடி டாக்டர் வைஷு கர்ப்பமாக இருப்பதை கூற, பாட்டியம்மா வந்து, யார் அரவிந்தனா என்று கேட்க, அவளும் ஆமாம் என்று சொல்ல, ஒரு நல்ல நாள் பார்த்து கோவிலில் சிம்பிளாக திருமணம் நடைபெற்றது. அன்றே அவர்களுக்கு ரிசப்ஷனும் நடந்தது. அவர்கள் வீட்டுக்கு அவன் மருமகனாக வந்தான். அன்றைய இரவில் பாட்டி வைஷுவுடன், அம்மா இப்போ 2 மாதம் பார்த்து நடந்துக்கோ என்று சொல்லி அனுப்ப, போ பாட்டி என்று வெக்கப்பட, இப்போ எதுக்கு இந்த வெக்கம், எல்லாம் முடிச்சுட்டு இப்போ உனக்கு வெக்கமா என்று கேட்க அவளோ சினுங்கு சிரித்தாள். சரி போய் மாப்பிள்ளையை பார் என்று சொன்னாள். ரூமிற்குள் உள்ளே வந்த அவளை அலேக்காக அரவிந்தன் தூக்க, பார்த்து வயிற்றில் பாப்பா இருக்கு என்று அவள் சொல்ல, அவளை பெட்டில் படுக்க வைத்து அவள் வயிற்றில் மென்மையாக முத்தமிட இருவருக்கும் இனிமையாக கழிந்தது. ஒரே நேரத்தில் அப்பாவும் கணவனும் வேலைக்கு செல்ல, கல்லூரிக்கு இவளை போக வேண்டாம் என்றும் பர்மிஷன் வாங்கி எக்ஸாம் மட்டுமே எழுதலாம் என்று அரவிந்தன் சொல்ல, இவள் சோகமாக ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியில் போகக்கூடாதா என்று கேட்க, இவளுடன் சேர்ந்து அப்பாவும் சிரிக்க,
இருவரும் கிளம்பினர். பாட்டியுடன் வந்தவள், பாட்டி என் தங்கமே என்று அணைக்க, இந்த தங்கம் இன்று ஃப்ரெண்ட்ஸோட ஷாப்பிங் போகுது, நீயும் வரியா என்று இவள் கேட்க, நானும் உன் அம்மா தாத்தா 3 பேர் கோயில் போக போகிறோம், நீ வரியா என்று பாட்டி திருப்பி கேட்க, சரி ஷாப்பிங் கட், பாட்டியோட கோயிலுக்கு வரேன் என்றாள். பாட்டி கோவில் சென்று அம்மனின் சன்னதியில் தனம் தரும் கல்வி தரும் என்று தொடங்கி பாடத் தொடங்க கோவில் போய்விட்டு வீடு திரும்பினர். அன்றிரவு மனைவியை பார்த்த அரவிந்தன், என்ன வைஷு, கோயிலுக்கெல்லாம் போனியாமே, ஷாப்பிங் போலையா என்று கேட்க, ஆமாம், நம்ம பேபி நல்லா பறக்கணும் இல்லையா என்று சொல்ல அவன் அவளை அணைக்க, அவர்கள் வாழ்க்கை சிறக்க அரவிந்தன் வைஷாலியை நாமும் வாழ்த்துவோம். நன்றி.